ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான 3 விஷயத்தை பற்றி பேசலாமா? என்ன அந்த 3 விஷயம்னு பார்க்குறீங்களா? யூனிவர்சலாக தேவைப்படுற ஒரே ஒரு விஷயந்தான். என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லா லேடிஸ் மண்டையிலையும் ஓடுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் இருந்து நம்ம என்னடா செய்யலாம், எப்படிடா ஏர்ன் பண்ணலாம், எப்படிடா சேவிங்ஸ் பண்ணலாம், இப்படி மட்டும்தான் 90% உமன்ஸ் மைண்டில் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா தெரியுமோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். எய்தர் குக்கிங், வாஷிங், க்ளீனிங், பேபி கேர், செல்ஃப் கேர், டிசைனிங், பியூட்டிஷியன், எது வேணால் இருக்கட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி அதில் நல்லா ஷைன் ஆகுங்க. கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மணி ஏர்னிங் இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ யாரால் வேணால் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிட முடியும். ஏர்ன் பண்ணால் மட்டும் போதாது, அதை நம்ம கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணியே ஆகணும். நம்ம ஏன் மல்டிப்ளை பண்ணணும்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டாக்னண்ட்டாக வச்சுருந்தோம்னா யூஸ்லெஸ் தான். அது கோல்டாக இருந்தால் கூட அவ்வளோதான். உங்கள் கிட்டே இருக்க கோல்டு ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே இருக்குன்னா அது கூட யூஸ்லெஸ் தான். பட் அந்த கோல்டை வச்சுட்டு நீங்கள் எப்படி மணியை மல்டிப்ளை பண்ணலான்றதை பற்றி திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சேவிங்ஸ். நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் 20% கம்பல்சரி சேவ் பண்ணுங்கள். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கேட்டகிரி. நான் இப்போ சொல்கிறது புவர் கிளாஸ் பீப்புளுக்கு ஆப்டான ஒரு விஷயம். ஸோ உங்களால் 10,000 ருபீஸ் தான் சேல்ரி வாங்க முடியுதுன்னா அட்லீஸ்ட் 1000லேருந்து 1500 வரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அந்த சேவிங்ஸ் நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். லைக் கோல்ட் சேவிங்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ நம்மளே ஒரு கேட்டகரி இருப்பாங்க, வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க, நல்லா ஏர்ன் பண்ண தெரிஞ்சிருப்பாங்க. ஸ்டில் அவங்களால சேவிங்ஸ் மட்டும் பண்ணவே முடியாது. அவங்களோட ஏர்னிங்ஸ் தகுந்த மாதிரி அவங்களோட நீட்ஸையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட நீட்ஸ் என்னென்னன்றது நம்மளால் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மந்த் எனக்கு 10,000க்கு பதில் 12,000 ருபீஸ் ஓவர் டைம் எல்லாம் சேர்த்து சேல்ரி வந்திருக்குன்னா, ஆஹா 2,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, ஓகே ஷாப்பிங் போகலாமா, இப்படி மட்டும்தான் யோசிக்க தோணும் எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்டும். ஸோ லாஸ்ட் மந்த் 10,000 ருபீஸில் லீட் பண்ண முடிஞ்சவங்களால் இந்த மந்த்தும் கண்டிப்பாக 10,000 ருபீஸில் லீட் பண்ண முடியும். ஸ்டில் நம்ம அந்த 2,000 ருபீஸ்க்கும் சேர்த்து தான் பட்ஜெட்டே பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த 2,000 ருபீஸை நம்ம மறந்துட்டோம்னா நம்மக்கிட்டே இருக்க 10,000லே நம்மளால் கண்டிப்பாக ரன் பண்ண முடியும். ஸோ நம்மளால் 2,000 ருபீஸ் சேவ் பண்ண முடியும். எனக்குன்னு எந்த ஒரு ஏர்னிங்ஸும் இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட்டில் தர 1000 ரூபாவை வாங்கிக்கிட்டு இப்படியே ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ உங்கள் கையில் கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ருபீஸ் காசு இருக்குது, உங்கள் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குன்றது நீங்கள் மறந்துடுங்க. அது ஜஸ்ட் 1000 ரூபாய் தான். ஆஃப்டர் 10 months இட்ஸ் பிகம் 10,000 ருபீஸ். ஸோ உங்கள் கையில் கிடைக்கிற 100 ரூபாயை கூட நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமோ 10 இயர்ஸ்க்கு அப்புறமோ உங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களால் மாதம் 100 ரூபா தான் சேமிக்க முடியுது, 200 ரூபா தான் சேமிக்க முடியுது, இவ்வளோ தான் பண்ண முடியும், இது கூட பண்ண முடியாது அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் உங்கள் கையில் 10 ரூபா இருந்துச்சுன்னா கூட அதை மாதம் எடுத்து சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ 20 வருஷத்துக்கு அப்புறமோ கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டாக உங்கள் கைக்கு சேரும். எதுவுமே இன்கம் இல்லை, நம்மளாம் என்னடா சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது கிடைக்கிற 100 ரூபா கூட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 2 லட்சமாக உங்ககிட்ட இருக்கும். ஸோ இன்றைக்கே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பேசுகிற 100 ரூபாய் 200 ரூபாவை நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு அது 1000 ரூபாய் 500 ரூபாவாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் என்றைக்கு சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தாட் உங்களை கண்டிப்பாக இன்கம் ஜென்ரேட் பண்ண வைக்கும். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை சேவ் பண்ணுங்கள். உங்களால் அச்சீவ் பண்ண முடியலன்ற விஷயத்தை கூட கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் அச்சீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேமிக்கிற இந்த சின்ன விஷயம் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் சேவிங்ஸ் பிளான் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோடு நீங்கள் எந்த வேயில் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை பார்க்குற 1000-2000 பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. தேங்க்யூ.